ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் பைட்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம நாகர்கோயில் ஸ்டைல் புளிக்கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து கீ ரைஸ், கோகோனட் ரைஸுக்கெல்லாம் பெர்ஃபெக்டான சைட் டிஷ். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். புளிக்கறி பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு 1/4 கிலோ வெள்ளரிக்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி 2 கத்திரிக்காயையும் கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. கூடவே ஒரு சின்ன சைஸ் மாங்காவும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மாங்காவோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இது கூட 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஒரு 1 மினிட் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணது சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாவும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியில் பாதியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் நார்த்தங்காய் ஊறுகாய் சேர்த்துடலாம். இது வந்து புளிக்கறிக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இங்கே எனக்கு நார்த்தங்காய் கிடைக்காததுனால நான் வந்து நார்த்தங்காய் ஊறுகாய் வந்து சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக ஒரு சின்ன சைஸ் நார்த்தங்காவை கொதிக்க வச்சு அதில் ஒரு பாதி அளவு இதில் வந்து சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறிகளை சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு 2 விசில்ஸ் வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. 2 விசில்ஸ் வந்திருக்கு. காய்கறி எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம். லைட்டாக ஒரு கொதி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டியான புளிக்கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த புளிக்கறி ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.